ஜிகு ஜிகுன்னு ஒரு சட்டை. ஜிகு ஜிகுன்னு இல்ல, பளிச்சுன்னு ஒரு சட்டை. நம்ம வீடியோ பாக்குற எல்லாரும் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு தான் பார்க்கணும், கண்ணு கூசும். சினிமா டிக்கெட்டோட எது சொதப்ப பார்ட் 2 வீடியோ பார்ப்போம். ஆக்சுவலி பார்ட் 1 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. லெட்ஸ் சீ. அப்பாடா கிட்ட நடிச்ச பணத்தை உங்களே Your performance in the last 2 months is very bad. தான் குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு தான் குழந்தை பெருசா அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்கு குழந்தை சினிமால நடக்கிற சின்ன சின்ன சொதப்பல்கள் கூட எவ்வளவு பெரிய காமெடியா போய் முடியுதுன்னு போன வீடியோல பார்த்தோம். அதோட தொடர்ச்சியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மியூசிக்கே நல்லா இருக்குல்ல. இப்படி சண்டையில கிழிஞ்ச சட்டைகள் நிறையவே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சண்டையில கிழிஞ்ச பேண்ட பாத்திருக்கீங்களா? ஏதோ இங்க ஒருத்துக்கு கிழிஞ்சிருக்கு. ஆமாங்க, அன்புக்கு நான் அடிமை படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ஆக்ரோஷமா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவரோட டர்னு கிழிஞ்சிருக்கு. சண்டை தான் முக்கியம்னு சூப்பர் ஸ்டார் தான் இதை கவனிக்கலன்னு பார்த்தா டைரக்டர் கேமராமேன் கூட இதை கவனிக்கல. ஆமா, கிளிக் பண்ணும்போது கிழிஞ்சிருக்கு. Wait a minute. Who are you? ஆமா, இவ்வளவு டைட்டா போட்டு இவ்வளவு பெரிய ஆக்ஷன்லாம் பண்ணா என்னத்துக்கு ஆகுறது? மாமா சுமதி பாக்கல ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க, அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்க. ஓ, அதுக்கு இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்குங்க. அது சம்பவம்ல சரித்திரம், அது விஷயம் இல்லமா, விசித்திரம், அது பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த டைம் ஃபைட்ல ஒரு டான்ஸ் முட்டி தேயிற அளவுக்கு ஃப்ளோர் மூவ்மெண்ட் போட்டு பாத்திருப்பீங்க. ஆனா இங்க ஒருத்தர் ஜட்டி கிளியற அளவுக்கு ஃப்ளோர் மூவ்மெண்ட் போட்டிருக்காரு பாருங்க. கார்த்திக் நடிச்ச சகுனி படத்துல கார்த்திக்கு பின்னாடி ஆடுற ஒரு பேக் டான்சர் ஃப்ளோர் மூவ்மெண்ட் போடும்போது பாவம் அவரோட ட்ரவுசரே கிழிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற சால்ட் அண்ட் பெப்பர் தல அஜித் நிறைய பேருக்கு பிடிச்சாலும் அந்த விண்டேஜ் தல அஜித் தனி ஸ்டைல தான், பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி அப்போ வந்து இந்த அஜித் சிம்ரன் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் தனி ரசிகர் பட்டாளமே இருந்துச்சு. அவள் வருவாள படத்துல இந்த சாங்ல தல அஜித்தும் சிம்ரனும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து ஆடிட்டு இருப்பாங்க. ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே. அதுல இந்த இடத்துல நோட் பண்ணீங்கன்னா அஜித்க்கு கை சுளுக்கி வலி தாங்காம எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாரு. எடிட்டிங்ல இந்த ஃபுட்டேஜை ரிமூவ் பண்ணாம அப்படியே பாட்டுல யூஸ் பண்ணிருக்காரு. மஞ்சளா நடிச்ச படம் இது. இதுல இந்த சாங்ல ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ஜாலியா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஆனா பாருங்க, ஹீரோயினுக்கு பின்னாடியே இன்னொருத்தரும் வந்துட்டு போறாரு. அது வேற யாரும் இல்ல, படத்தோட கேமராமேன் தாங்க. கண்ணாடியில தெரிஞ்சிருதோ கேமராமேன் டிக்டாய் வராரு. யோ மிலிட்டரி, நீ என்ன இங்க? டாப் ஸ்டார் பிரசாந்த் நடிச்சு வெளிவந்த படம் மஜ்னு. இந்த படத்துல பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. மியூசிக்லாம் நல்லா இருக்கும். சாங் ஐ மீன் மூவியாவுமே நல்லா இருக்கும். மஜ்னுல ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீன்ல பிரசாந்த் ஒரு குரூப்பை பைக்ல பயங்கரமா துரத்திட்டு போயிட்டு இருப்பாரு. அதுல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி ஜிப்சில போற இந்த குரூப் தாறுமாறா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க.
இது ஷூட்டிங்காக தாறுமாறா ஓட்டுன மாதிரி தெரியல. ஏன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் பயங்கரமா இடிச்சுட்டே போயிருக்காங்க. அது ஜூனியர் ஆர்டிஸ்டா இல்ல உண்மையிலே? ஐயோ அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க. போன வீடியோலயே நம்ம பார்த்தோம்ல, நம்ம சூப்பர் ஸ்டார் பண்ற ஸ்டைலு சில நேரங்கள்ல சொதப்பல்லையும் பிரச்சனையிலையும் போய் முடியும்னு. அது மாதிரி நடந்த இன்னும் சில சம்பவங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இது டூ மச், இது டூ மச், எது டூ மச். என்னம்மா கண்ணு சாங்ல சத்யராஜும் சூப்பர் ஸ்டாரும் செம போட்டி போட்டு பாடிட்டு இருப்பாங்க. இந்த பாட்டு நல்லா இருக்கும். இந்த பாட்டுல ஒரு இடத்துல ஒரு கம்பு அப்படியே ஸ்டைலா சுத்திட்டு வரும். தலைவரும் அதை ஸ்டைலா கையில பிடிப்பாரு. நல்லா கவனிச்சா தெரியும், ரஜினி கையில விழுகிறதுக்காக பின்னாடி ஒருத்தர் ஃப்ரேமுக்குள்ள வந்து அந்த கம்பை வீசிட்டு போறாரு. அண்ணன் உள்ள போய் துணி எடுத்து ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னா போடணும். கையே தெரியுது. கனகராஜோட பெஸ்ட் எபிக் காமெடியான இந்த தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சு காமெடி யாராலையும் மறக்கவே முடியாது. இந்த சீன்ல ஜனகராஜ் கூட நடிக்க வேண்டிய ரஜினி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சு சிரிச்சு நிறைய ரீடேக்ஸ் போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த போட்டேஜஸ் அப்படியே யூஸும் பண்ணிருக்காங்க. 2-3 இடத்துல இந்த சீன்ல ரஜினி கோவமா எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதுக்கு பதிலா நல்லாவே சிரிச்சிருப்பாங்க. எல்லா நாய்களும் மஜாவில் இருக்குதுப்பா. நான் சிகப்பு மனிதன் படத்துல பொன்மானி சாங்லயும் ரஜினி ஒரு சொதப்பல் பண்ணிருக்காரு. ஒரு இடத்துல அம்பிகா பாடிட்டு இருப்பாங்க. நம்ம தலைவர் ஆக்ஷன் சொன்னது கூட கேட்காம எங்கேயோ பார்த்துட்டு இருப்பாரு. தலைவரையே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவர் தான் நிறைய சம்பவம் பண்ணிருப்பாரு போல. இல்ல இவர் தலைவர் வச்சு இவர் சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு சினிமா டிக்கெட். அங்க பாக்குறேன் ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். நான் எதை கண்டுபிடிச்சேன்? ஜானி படத்திலயும் ஒரு பெரிய சொதப்பல் பண்ணிருப்பாரு சூப்பர் ஸ்டார். சீன் படி ரஜினி இந்த சோஃபால உட்கார்ந்து பேசிக்கிட்டு அந்த ரூம் குள்ள போயிடுவாரு. ஆனா இந்த சீன் முடியறதுக்குள்ளேயே அந்த ரூம் குள்ள இருந்து வந்து எட்டி பார்த்து சொதப்பி இருப்பாரு. நம்ம தமிழ் பேய் படங்கள்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு பயங்கரமா நம்மள பயமுறுத்தி தியேட்டர்ல தெரிக்க விடுறது. இன்னொன்னு ஓவரா சவுண்ட போட்டு கத்தியே நம்மள தியேட்டரை விட்டே தெரிக்க விடுறது. அப்படி இந்த 2வது கேட்டகரியில சீக்வலா வந்துட்டு இருக்கிற படம் காஞ்சனா சீரியஸ். இத வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களே. வெண்ட மலையாளம் போறவளே தாயே பேர் போன மந்திரம் கத்தவளே. காஞ்சனா ஃபர்ஸ்ட் செகண்ட் நல்லா இருக்கும். முனியும் காஞ்சனா ஃபர்ஸ்ட். பசங்களுக்கு ஒண்ணுனா வெட்டிட்டு தான்டா போவேன். டேய் இவன் வேற என்ன ரொம்ப டாபிக் பண்றான்டா. இதுல இந்த காஞ்சனா கிளைமாக்ஸ் சாங் எல்லாம் வெறித்தனமா இருக்கும். இத பார்த்து நம்ம மட்டும் சிரிக்கலங்க, அங்க ஆடிட்டு இருக்கிற பேக் டான்சர்ஸ் கூட சிரிச்சிருக்காரு பாருங்க. இது எப்படி தெரியுது? போங்கயா நீங்களும் உங்க டான்ஸ் நின்னுட்டாப்லையா? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமி. சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சுகன்யா நடிச்சு வந்த மகாபிரபு படத்துல இந்த பாட்டுல பேக் டான்சர்ஸ்ல ஒரு பொண்ணு ட்ரெஸ் தடுக்கி விட்டு கீழே விழுந்திருக்காங்க. யாருமே அதை கண்டுக்காம ஆடிட்டும் இருக்காங்க. இந்த பொண்ணும் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு மறுபடியும் குரூப்ல ஐக்கியம் ஆகிட்டாங்க. யாரு இல்ல அது மேனேஜ் பண்றாங்க. அதுதான் கரெக்ட். அதுக்காக அந்த டேக்கே வேஸ்ட் பண்ணாம முத்து படத்துல ராதா ரவி வர சீன்லாம் ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் வேற லெவல் பண்ணிருப்பாரு. ராதா ரவியை விட அவர் வர்ற காரை பார்த்து பயந்த 90s கிட்ஸ் தான் அதிகம்.
சரியான ஆங்கிள் இந்த கேமரா. காருக்கு நிறைய சீன்ஸ்ல டிரைவர் ஷூட்டிங்க்கு லீவ் போட்டுட்டாரு என்னவோ. ஒரு சீன்ல ஏற்கனவே தமிழ் பேசுற மலையாளி ரோல்ல கேமியோல வந்து KS ரவிக்குமார் இங்க மறுபடியும் டிரைவராகவும் வந்திருப்பாரு. ஒரு சூப்பர் ஸ்டார் பட ஷூட்டிங்ல டிரைவருக்கு தட்டுப்பாடா? என்ன கேட்டீங்க? ஒண்ணு செய்ய மாட்டேங்க. ரவிக்குமார் தானே அது? எனக்கு அப்படி தெரியல. இல்ல ஆனா அந்த மீச எல்லாம் பார்க்க அப்படிதான் தெரியுது. நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, நாங்க மண்டகாயிரம்ல. அட்லீஸ்ட் ட்ரெஸ் ஆவது வேற வேற கலர்ல மாட்டி விட்டுக்கலாம்ல. சூர்யா ஜோதிகா நடிச்சு வெளிவந்த சில்லுன்னு ஒரு காதல் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான படம்னே சொல்லலாம். இதுல வைஃப் ஜோதிகாவை நினைச்சு சூர்யா நியூயார்க் நகரம் பாட்டுல உருகி உருகி பாடிட்டு இருப்பாரு. அப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஷூட்டிங் நடக்குதுன்னே தெரியாம ஒரு அப்பாவி பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த பாட்டு நான் அப்ப மட்டும் கேட்டிருக்கேன், நான் இப்பதான் நோட் பண்றேன். இப்ப இனிமேல் ஏதாவது படம் பார்த்தோம்னா நோட் பண்ணும் போல. இதுவரைக்கும் இவங்க சைக்கிள்லயே போனதுல போல மனசுல இருக்கிற பயத்தை எல்லாம் மறைச்சு ரொமான்டிக்கா எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிற நேரத்துல ஒரு இடத்துல ஷூட்டிங் எல்லாம் மறந்து எப்படி ஜெர்க்கா இருக்காங்கன்னு பாருங்க. என்ன பண்றது? இது சௌரியமா இருக்கு. மேல உட்கார்ந்து நல்லா ஹைட்டா இருக்கு. உட்கார்ந்து சார், மேல உட்கார்ந்து சார். டக்குனு ஃபேஸ் மாதிரி தெரியுதா? ஆனா அது மேனேஜ் பண்றாங்களா நல்லா? பட் அது நேச்சுரலா ஓகேவா தானே இருக்கு. தேசிங்க ராஜா படத்துல இந்த சத்துட்டானிக் காமெடி ஒரு எபிக்கான காமெடி சொல்லலாம். மை ஃபேவரட். சத்துட்டானிக் வெஜ்ஜம் இல்ல மாமா, சத்துட்டானிக். தாமரை இத குடிச்சா குழந்தை நல்ல பூஜிட்டிக்கா வளரும். இந்த சீன்ல பிந்து மாதவி எவ்வளவோ ட்ரை பண்ணியும் நிறைய இடத்துல ஃப்ரேம்லயே சிரிச்சிருப்பாங்க. மாமா இங்க என்ன எல்லாம் மாமா எதுவும் பிரச்சனையா? எதுவும் பிரச்சனையா? ஆண்டி டேய் செங்கோடா எதுவும் பிரச்சனையா? கவுண்டமணி காமெடிகள்ல கூட சேர்ந்து நடிக்கிற பெரிய நடிகர்கள் சொதப்பிருப்பாங்க. பிரம்மா படத்திலயும் அதே மாதிரி தான். இந்த காமெடியில கவுண்டமணி அடிக்கிற நிறைய கவுண்டர்களுக்கு சத்யராஜ் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாம சிரிச்சிருப்பாரு. போயா இரியா, நீ மட்டும் தான் உதவி செய்வியா? நான் உதவி செய்ய மாட்டேனா? என்ன உதவி செய்ய போற? நான் செய்ய போற உதவி எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? சார் அந்த ஜிப்ப கொஞ்சம் போடுறீங்களா? ஐயோ இது உதவி இல்லையா? எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்துல வரை இந்த டாக்டர் டபுள் ரோல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா உங்களால? நல்லா இருக்கே. ஆமாங்க, இந்தியால டாக்டரா வந்த இந்த பொண்ணு இதே படத்தோட கிளைமாக்ஸ்ல மலேசியால ஆங்கராவும் வந்திருக்காங்க. அந்த பொண்ணாத இல்லையா? இல்லப்பா, டிஃபரன்ஸா இல்ல. அதே சுருட்ட முடி இல்ல இல்லையா? எனக்கு என்னமோ டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் இருக்கு. ராஜாராணி படத்துல வந்த இந்த தாத்தா வர சீனை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இதே தாத்தா ஆர்யாவோட பிளாஷ்பேக்ல தியேட்டர்ல வர சிவாஜி படத்திலயும் வருவாரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. எங்க படத்துலயும் இருக்காருங்கிறதுக்கு அதான் சொல்றாங்க. தெரியலையே. A few moments later. இல்லதான் கேட்பாரு, என்ன பண்ணிட்டு உள்ள வந்த அந்த அவரு அந்த படத்துல அவங்க இருக்கலாம். பட் அவங்க வர சீனை நீங்க வந்து அந்த படத்தை காட்டக்கூடாதுங்கிறது. நம்ம ஜெயம் ரவி அரவிந்த் சாமி நடிச்சு பயங்கர ஹிட் ஆன படம் தனி ஒருவன். இந்த படத்தோட இன்டர்வெல்ல ஒரு சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு நீங்களே பாருங்க. ஜஸ்ட் மிஸ். புரியல. அவங்க ஜர்க்கானாங்கல ஸ்பீட் பிரேக்கர் பார்க்காம ஒருத்தர் ஏத்திட்டு போயிருக்காரு. அது கேஷுவலா கேப்சர் ஆயிருக்கு.
பிரேக் படாம நேரா நிறைய தில்லுமுள்ளு பண்ணி நம்மள நம்ப வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. அப்படி நம்ம கண்ணுல மாட்டின சில சொதப்பல்களை தான் அடுத்து பார்க்க போறோம். பிரசாந்த் நடிச்சு சுந்தர் சி டைரக்ஷன்ல வெளிவந்த படம் லண்டன். படத்தோட கதைப்படி ஃபுல் படமுமே லண்டன்ல இருக்கும். ஆனா படத்தோட ப்ரொடியூசர் லண்டன் போய் ஷூட் பண்ற அளவுக்கு பட்ஜெட் கொடுக்காததால நம்ம ஒரு லண்டன் மாதிரி காமிக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா சென்னை போரூர்ல இருக்கிற மாதா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஷூட் பண்ணிட்டு பின்னாடி லண்டன் கோட்னு வேற போர் வச்சிருக்காங்க. சுந்தர் சி ஆனா சார் நிறைய பண்ணுவாங்க. முன்னாடி நம்ம பார்த்ததுல கூட ஷூட் பண்ணி இருந்தாங்க. ஆனா இங்க எடிட்டர் வேற படத்தோட ஃபுட்டேஜையே திருடி வச்சிருக்காரு பாருங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது மூக்குத்தி அம்மன் படத்தோட கிளைமேக்ஸ்ல வர ஒரு சீன். ஆனா இந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி வந்து சீர் படத்திலயும் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? நான் அந்த படம் பார்த்ததில்ல, நான் தெரியல. மூக்குத்தி அம்மனுக்கு ஃபுட்டேஜ் பத்தாததால எடிட்டர் நைஸா சீர் படத்துல இருந்து உருவி எடுத்துருக்கு. புரியவே இல்ல. அந்த இதே மாதிரி இன்னொரு சம்பவம் இருக்கு. முதல்வன் படத்துல வர இந்த சீக்வன்ஸை யாருமே மறந்திருக்க மாட்டோம். இதுல இருந்து சில ஃபுட்டேஜஸ் உருவி இதே அர்ஜுன் நடிச்சு வெளியான ஒற்றன் படத்திலயும் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஒற்றன் மூவி. ஆமா, ஒற்றன் மூவி பார்த்துருக்கேன். இல்லை சிடிஎஃப் வீட்டில் முன்னாடி ஒற்றன். இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இந்த பர்றஜா இரு உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. நம்ம கருத்துக்கந்த சாமி சமுத்திரக்கனி அடுத்த சொதப்பல் மொமெண்ட் பார்க்க போறோம். கதைப்படி சமுத்திரக்கனி மேல வந்த தப்பான கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வருவாரு. ஏற்கனவே அவரை அடி துவைன்னு துவைச்சு எடுத்திருப்பாங்க. அங்க போலீஸா நடிச்சிருக்கிறவர் உணர்ச்சி வசப்பட்டு சமுத்திரக்கனி இருந்ததுக்குள்ளேயே அவர் மேலேயே வச்சு அடிச்சிருப்பாரு. சமுத்திரக்கனியும் அடி விழுகாத மாதிரியே அந்த சீனை கண்டினியூ பண்ணிட்டு போயிருப்பாரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நவுந்தர் வர நடிச்சிருப்பாரு. வடிவேல் காமெடி தண்ணல. வீடியோவோட பார்ட் 1க்கு நீங்க கொடுத்த பெரிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் பார்ட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கிறதுக்கு சினிமா டிக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பரவாயில்ல, ஆனா நிறைய எஃபோர்ட் போட்டு தான் எடுக்கிறாரு. அது மைன்யூட்டா நோட் பண்றாங்க பாருங்க. நிறைய இது நம்ம அடிக்கடி பார்த்த பாட்டு சீன்ஸ், ஆனா எல்லாம் நம்ம நோட் பண்ணிக்க மாட்டோம். ஜில்லுன்னு ஒரு காதல் வந்து இப்பதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அது யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம மைண்ட் என்ன இருக்கும், அந்த பாட்டு மெலோடி பாட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாரும் சூரிய ஜோதிகா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. யாராவது பின்னாடி இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இனிமேல் பாக்கணும் போல பின்னாடி என்ன நடக்குது, என்ன மிஸ்டேக். நல்லா இருந்துச்சு. இந்த இதுவும் பிடிச்சிருந்தா அடுத்த பார்ட் போவோம். சரி, ஓகே. செகண்ட் பார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா தேர்ட் பார்ட் போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்க, அடுத்த பார்ட் 3 நம்ம போடுவோம். ஓகே 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 ஓகே.